வெல்கம் டு சேனல். இன்னைக்கு மாப் அப் கவுன்சிலிங் தமிழ்நாடுல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்ஸ், செல்ஃப் ஃபைனான்ஸ், மேனேஜ்மெண்ட், என்ஆர்ஐ லேப்ஸ்ட், போத் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கான கவுன்சிலிங்கான ஷெடியூல் வந்திருக்கு. இதை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். கவர்மெண்ட் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், செல்ஃப் ஃபைனான்சிங் அண்ட் தென் இஎஸ்ஐசி எல்லாமே இதுல செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. இந்த அலாட்மெண்ட்ல இது வந்து ரீஅலாட்மெண்ட் அண்ட் அலாட்மெண்ட் ரெண்டுமே. ஆல்ரெடி ஏதாவது ஒரு காலேஜ்ல உங்களுக்கு அலாட் ஆகி உங்களுக்கு அந்த சீட்டை திரும்ப நீங்க வேற காலேஜுக்கு சேஞ்ச் பண்ணி மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சப்போஸ் ஒரு பர்டிகுலர் காலேஜ்ல சேர்ந்திருக்கீங்க, உங்களுக்கு அந்த காலேஜ் வேணாம், அதை விட பெட்டர் காலேஜா உங்களுக்கு சேரணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்க வந்து இதுல திரும்ப இன்னொரு தடவை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்ப அலாட்மெண்ட்டே இன்னும் ஆகல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் பாத்தீங்கன்னா 26th மார்ச்ல 10 AM ஸ்டார்ட் ஆகி 26th மார்ச் 8 PM ஓட அது வந்து முடியுது. அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் வந்து ஒன்லி 1 டே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி 27th மார்ச்ல 5 PM வரைக்கும் அது வந்து டைம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் பாத்தீங்கன்னா 1லேருந்து உங்களுக்கு வந்து 24,949 ரேங்க் உள்ளவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீட் மார்க் வந்து 108 to 710 வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரிசல்ட் வந்து 28th மார்ச்ல உங்களுக்கு வந்து ரிசல்ட் போடுறாங்க. அதே மாதிரி டவுன்லோடிங் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரும் அன்னைக்கே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்றது வந்து 28th 30th அப் டு 3 PM வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஜாயின் பண்றதுக்கான டைம். ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, இதுல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு 500 வந்து பே பண்ணணும் ஆன்லைன் ஃபீயா. இப்ப ஆல்ரெடி வந்து நீங்க பே பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறவங்க வந்து இத வந்து நீட் நாட் டு பே அகெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ செல்ஃப் ஃபைனான்ஸ் பிடிஎஸ் காலேஜ்ல இப்போ சப்போஸ் நீங்க சீட்டை வந்து அதுல ஃபில் ஆகல, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, சப்போஸ் அவங்களுக்கு அது வேண்டாம் அந்த சீட்ஸ்னோ, இல்ல அவங்க வந்து அந்த சீட்ஸ் எடுக்கல, இன்னும் வேகன்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த சீட்ஸை வந்து எஸ்சி கேண்டிடேட்ஸ் வச்சு ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால எஸ்சிஏ எஸ்டி சீட்ஸை வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாய்ஸ் லாக் பண்ணலாம். இதுல சாய்ஸ் ஃபில் பண்றப்ப கேர்ஃபுல்லா சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு சீட்டை நீங்க ஆல்ரெடி நீங்க வந்து இருக்கீங்க ஒரு காலேஜ்ல அப்படின்னா, இன்னொரு காலேஜை நீங்க வந்து செலக்ட் பண்றப்போ உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அந்த பர்டிகுலர் காலேஜை மட்டும் நீங்க அந்த காலேஜஸ் மட்டும் செலக்ட் பண்ணணும். வேற ஏதாவது உங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற காலேஜையும் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, சப்போஸ் வேகன்சி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேணாம்னு நீங்க நினைச்ச காலேஜை நீங்க சாய்ஸ் லாக் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஏற்கனவே இருக்க காலேஜை ரிசைன் பண்ணிட்டு இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்துரும். அதனால உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜ் மட்டும் தான் லாக் பண்ணணும். அடுத்தது உங்களுக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ் அஃபிஷியல் வெப்சைட்ல இனிமேல் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களோட ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கிற சீட்ஸை வந்து நீங்க அப்படியே வச்சுக்கலாங்கிறவங்க இந்த ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுல ஏதாவது கனெக்டிவிட்டி எரர் இருந்துச்சுனாக்கா அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிறது ஆஸ் யூஷுவல் அதே சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது போத் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் ரேங்க் பை அப்ளைங் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அது ஃபில் ஆகும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன்லைன் ப்ரொசீஜர்ஸ் வந்து என்னங்கறத வெப்சைட்ல பார்த்துக்கணும். ஆல்ரெடி ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல வெயிட் லிஸ்டா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆல்ரெடி ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல நாட் ரெஜிஸ்டர்ட், நாட் ஜாயின், டிஸ்கண்டினியூடா இருக்கவங்க இந்த ரவுண்ட்ல வந்து வில் நாட் பி அலவுட் டு பார்ட்டிசிபேட் இந்த ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க மாப் அப் ரவுண்ட்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஆல்ரெடி அதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டால எம்சிசியில் அலர்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஒன்ஸ் வந்து ஒரு சாய்ஸை ஃபில் பண்ணி லாக் பண்ணாக்கா அவங்க வந்து திரும்ப அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த சாய்ஸை லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்னங்கிறத நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் லாக் பண்ணுங்க.
இப்ப நீங்க வந்து ஒரு மாப்-அப் ரவுண்ட்ல ஒரு காலேஜ நீங்க சாய்ஸ் ஃபில் பண்றீங்க. உங்களுக்கு அந்த காலேஜ் கிடைச்சுச்சுன்னா, நீங்க வந்து உங்களோட பழைய சீட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது கேன்சல் ஆயிடும். நீங்க இந்த இதுல தான் ஜாயின் பண்ணணும். அதனால நீங்க அத சாய்ஸ் ஃபில் பண்ணி லாக் பண்றதுக்கு முன்னாடி, உங்களுக்கு நியூவா லாக் பண்ற காலேஜ் ஓகே அப்டின்னா மட்டும் லாக் பண்ணணும். இல்லைன்னா, நீங்க வந்து அதுல இது பண்ணக்கூடாது. ரீஅலாட்மெண்ட் வேணுங்கிற ஸ்டூடண்ட்ஸும் இதுல ரிஜிஸ்டர் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட்ல அவங்களுக்கு கிடைச்ச சீட்ஸ வந்து அவங்க வேற ஏதாவது திரும்ப சாய்ஸ் ஃபில் பண்ணி வேற காலேஜ் எடுத்தா அந்த சீட் வந்து மத்தவங்களுக்கு அது ஓப்பன் ஃபார் ஆல் த அதர் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு காலேஜ்ல ஒரு சி அப்படின்னு ஒரு காலேஜ்ல உங்களுக்கு சீட் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கு. நீங்க வந்து திரும்ப வேற ஒரு ரீஅலாட்மெண்ட்டுக்காக நீங்க திரும்ப இது பண்றீங்க. உங்களுக்கு வந்து ரீஅலாட்மெண்ட்ல சீட் கிடைச்சிச்சுன்னா, அந்த சி காலேஜ் வந்து மத்த ஸ்டூடண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து அவங்க அதுல சாய்ஸ் ஃபில் பண்ற மாரி பண்ணிக்கலாம் அவங்க. உங்களுக்கு வந்து நீங்க கிடைக்கல, நீங்க நியூவா இது பண்ற காலேஜ் கிடைக்கல அப்படின்னா, உங்களுக்கு பழைய சீட்டே வந்து ரீட்டைன் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டவுன்லோட் பண்றப்போ அலாட்மெண்ட் ஆர்டர அந்த டியூஷன் ஃபீ வந்து பே பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு அந்த பர்ட்டிகுலர் டைம்க்குள்ள நீங்க வந்து அந்த பர்ட்டிகுலர் காலேஜ்ல போய் எந்த காலேஜ் அலாட் ஆச்சோ அங்க போய் ஜாயின் பண்ணணும் அலாட்மெண்ட் ஆர்டரோட. அதே மாதிரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அந்த டைம்ல நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். அலாட்டட் டைம்ல நீங்க அந்த பர்ட்டிகுலர் காலேஜுக்கு போகல அப்படின்னா உங்க சீட் வந்து கேன்சல் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஒரு இது வந்து காலேஜ்ல சப்மிட் பண்ணணும். அடுத்தது இந்த வெப்சைட்ல உங்களுக்கு இருக்கும். உங்களோட இந்த இதுல கண்டினியூஸா தனியா உங்களுக்கு வந்து எந்த இன்டிமேஷனும் தரமாட்டாங்க. நீங்க இதுல கண்டினியூஸா வெப்சைட் பார்த்து நீங்க உங்களுக்கு என்னென்ன டீடைல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க பார்த்துக்கணும். இண்டிவிஜுவலா எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எம்பிபிஎஸ், பிடிஎஸ், மேனேஜ்மெண்ட், தெலுங்கு, மலையாளம் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அண்ட் என்ஆர்ஐ லேப் சீட்டும் இப்போ வந்து போத் டென்டல் அண்ட் மெடிக்கல் சீட்ஸோட ரீஅலாட்மெண்ட் அண்ட் அலாட்மெண்ட் ஷெடியூல் பார்க்கலாம். இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் வந்து 26th March 10 AM-லேருந்து 27th March உங்களுக்கு 5 PM வரைக்கும் டைம் இருக்கு. அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் வந்து 28th 2 PM-லேருந்து 29th March வந்து 3 PM வரைக்கும் டைம் இருக்கு. ரேங்க் வந்து ஜெனரல் ரேங்க் வந்து 1லேருந்து 14,913 வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே மாதிரி நீட் மார்க் வந்து 710 மேக்ஸிமம், மினிமம் வந்து 108லேருந்து இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரிசல்ட் வந்து 29th March வந்து ரிசல்ட் இது பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து 29th அன்னைக்கு உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர். ரிப்போர்ட்டிங் வந்து 30th-லேருந்து 1st-க்குள்ள நீங்கள் 3 PM-க்குள்ள காலேஜில் ஜாயின் பண்ணணும். இதுலயும் அதே சேம் இன்ஸ்ட்ரக்ஷன். 1000 rupees வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணணும். அந்த சீட்ஸ் வந்து மைனாரிட்டி சீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டை கன்வெர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. உங்களுக்கு ப்ராஸ்பெக்டஸ் பார்த்து அந்த இதில் நீங்கள் கரெக்டாக மேனேஜ்மெண்ட், என்ஆர்ஐ லேப் சீட் ஃபீஸ் எல்லாம் ஸ்ட்ரக்சர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்த சீட்ஸை வந்து அப்படியே ரீடைன் பண்ணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் திரும்ப இப்போ இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல உங்களோட சீட் மேட்ரிக்ஸ் வந்து இனிமேதான் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏதாவது அதுல வந்து உங்களோட கனெக்டிவிட்டி எரர் இருந்தா அவங்க செலக்ஷன் கமிட்டி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரொசீஜர் வந்து அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2ல மேனேஜ்மெண்ட், மைனாரிட்டி, என்ஆர்ஐ லேப்ஸ்ட் வெயிட் லிஸ்டா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுல அதே வந்து நாட் ரிஜிஸ்டர்ட், நாட் ஜாயின், டிஸ்கண்டினியூட் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2ல மேனேஜ்மெண்ட், என்ஆர்ஐ, மைனாரிட்டி சீட்ஸ் இருக்கு. மைனாரிட்டி கேண்டிடேட்ஸ் வந்து இதுல வந்து வில் நாட் பி அலவுட் டு பார்ட்டிசிபேட் அப்படின்னு இந்த ரவுண்ட்ல சொல்லியிருக்காங்க. இதுல மாப்-அப் ரவுண்ட்ல கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டால ஆல்ரெடி அவங்களுக்கு அலாட் ஆயிருந்தா அவங்க நாட் அலவுடுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் உங்களுக்கு சாய்ஸை நீங்க ஃபில் பண்ணி லாக் பண்ணீங்கன்னா திரும்ப வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியாது. உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட்ல ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்ச காலேஜ்லேருந்து இப்போ ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா மாப்-அப் ரவுண்ட்ல நீங்க வந்து அதை சாய்ஸ் ஃபில் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும்னா பண்ணிக்கலாம். இப்போ ஒரு காலேஜ், பர்டிகுலர் காலேஜ் சி அப்படிங்கிற ஒரு காலேஜில் உங்களுக்கு ஏற்கனவே நீங்க இருக்கீங்க. ரீஅலாட்மெண்ட்டுக்கு வேற ஒரு காலேஜ் வேணும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்றீங்க. உங்களுக்கு வந்து அந்த வேற காலேஜ் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த சி காலேஜ் ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்களுக்கு ஓப்பன் ஃபார் அதர் கேண்டிடேட்டுக்கு போயிடும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து அலாட் ஆகலை அப்படின்னா உங்க சீட்டே உங்களுக்கு ரீடைன் ஆயிடும்.
அதனால ரீஅலாட்மெண்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜை மட்டும் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாம இருக்கும். சப்போஸ் நீங்க உங்களுக்கு மற்ற காலேஜஸையும் நீங்க லாக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எந்த காலேஜ் அலாட் ஆகுதோ அந்த காலேஜுக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா போய் தான் ஆகணும். இல்லைன்னா எப்படியும் உங்களுக்கு அந்த மாதிரி அலாட் ஆச்சுன்னா உங்க பழைய காலேஜ் சீட் வந்து கேன்சல் ஆயிடும். அதனால உங்களுக்கு ஒரு நியூவா ஒரு காலேஜை நீங்க இது பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த காலேஜ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் காலேஜை மட்டும் நீங்க வந்து லாக் பண்ணணும். உங்களுக்கு நீங்க ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்றப்ப 1 lakh வந்து நீங்க பே பண்ணி இது பண்ணணும். ரீஅலாட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் நாட் பே அகெயின். திரும்ப நீங்க ரீஅலாட்மெண்ட்டுக்கு இது பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 lakh திரும்ப பே பண்ண வேண்டிய நெசசிட்டி கிடையாது. அந்த பர்டிகுலர் டைம்க்குள்ள நீங்க அந்த காலேஜ்ல ஒரிஜினல் சர்டிபிகேட்டோட போய் நீங்க ஜாயின் பண்ணணும் கரெக்ட் ப்ராப்பர் டைம்ல. அந்த கரெக்ட் டைமுக்கு காலேஜுக்கு போகலை அப்படின்னா சீட் வந்து கேன்சல் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க காலேஜ் இது பண்ற சமயத்துல செல்ஃப் டிக்ளரேஷன் இதை கொடுக்கணும். உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்க பார்த்துட்டே இருக்கணும். உங்களுக்கு தனியா இண்டிவிஜுவலா எந்த ஒரு கம்யூனிகேஷனும் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.